பில்லியன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் டூல்ஸ் டெய்லியும் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாவா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ ஒரு எஃபிஷியண்ட்டாக அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எல்லா அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து அதில் இருக்குது. அதை வந்து இப்போயுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் அதை யூஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இல்லை, கேமிங் அப்ளிகேஷன்ஸ், வெப் சர்வர், டிபி சர்வர், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டூல்ஸ், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர், ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அதை வச்சு டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை வந்து ஒரு பேசிக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஜாவா அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜாவாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆப்ஜெக்ட் தாங்க. நம்ம ரியல் டைமில் எல்லாமே பொருள் தானே, அதே மாதிரி ஜாவாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு ஆப்ஜெக்டை தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போது ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னென்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த ஜாவாவில் வந்து மெயினாக வந்து நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்னா அதில் வந்து சின்ன சின்ன டேர்ம்ஸ், ஒரு வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸ்க்கான டெஃபினேஷன் இருக்கும். அதை கற்றுக்கிட்டால் தான் அந்த ப்ரோக்ராமிங்கை வந்து ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாவாவில் இருக்கக்கூடிய மெயின் டேர்ம் என்னென்னு கேட்டிங்கன்னா கிளாஸ். அது என்னன்னு சொல்ல போகிறேன். ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பீஸா எடுத்துக்கோங்க. ஹோல் பீஸாவை வந்துட்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு சிங்கிள் பீஸை எடுக்கிறோம்ல, அதை தான் வந்து என்னென்னு சொல்லலாம்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பீஸ் ஆஃப் டேட்டாவை, அது மொத்த டேட்டாவில் ஒரு பீஸ் இருக்குல்ல, அதை தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ இந்த ரெண்டை வந்து பார்த்துட்டோம். இது ரெண்டை வச்சு மட்டுமே நம்ம ப்ரோக்ராமிங் எழுத முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போய் டேர்ம் என்னென்னு கேட்டிங்கன்னா வேரியபிள் அப்படின்னாலே வந்து என்னென்னா, இப்போ நம்ம டேட்டா பற்றி பார்த்தோம்ல, இந்த டேட்டாவை எங்கேயாவது வந்து வைக்கணும், அதாவது ஒரு பிளேஸில் வைக்கணும் இல்லையா. இப்போது ஒரு எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இருக்குது. அதை வந்து ஏதாவது ஒரு பாட்லேயோ இல்லைனா வந்து ஒரு பாக்ஸ்லேயோ போடணும் இல்லையா. ஸோ அந்த பாக்ஸை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்பில் வந்து வேல்யூன்னு சொல்லுவாங்க, அதாவது டேட்டா. அந்த டேட்டாவை அந்த பாக்ஸில் போடுறோம். இப்போது புரிஞ்சிச்சு, இதான் வேரியபிள். அந்த பாக்ஸை தான் வேரியபிள்னு சொல்கிறோம். சரி, இப்போ நான் வந்து ஆப்பிளுக்கு பதிலாக வாட்டர் கொடுக்குறேன், தண்ணி கொடுக்குறேன். அதே இதில் வந்து இது வந்து அந்த பாக்ஸ் வந்து ஓட்டையாக இருக்குது, சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது. ஸோ அந்த வாட்டரை அதில் போட முடியுமா? முடியாது. ஏன்? ஆப்பிள் வந்து சைஸ் பெருசு, அதனால் அது போட்டுட்டோம் இல்லையா. ஸோ இதே தான் அந்த வேரியபிள் வந்து அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து இந்த ப்ரோக்ராமிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறப்போ அதை வந்து ரெண்டு பேர் டேர்ம் சொல்கிறாங்க. ஒன்று ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், இன்னொன்று நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிம்பிளாக ப்ரிமிட்டிவ்னால் என்னென்னு மட்டும் பார்ப்போம். ப்ரிமிட்டிவ் அப்படின்னா ஒரு வேல்யூ மட்டுமே வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டுமே ஒரு பொருளில் வைக்க முடியும், ஒரு வேரியபிளில் வைக்க முடியும் அப்படின்னா அது ப்ரிமிட்டிவ். நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொன்னோன்னா மல்டிபிள் வேல்யூஸ். எனக்கு வந்து இப்போ நான் சொன்னேன் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸை ஒரு பாக்ஸில் வச்சேன். ஸோ அது வந்து என்னென்னா நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு ப்ரோக்ராமிங்கில் எக்ஸாம்பிள், இந்த ஜாவா ப்ரோக்ராமிங்கில் என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்ட், நம்பருக்காக. ஸ்ட்ரிங் வராது, ஸ்ட்ரிங் வந்து நான் இதில் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளோட், லாங், கேர், இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ப்ரிமிட்டிவில் வரும். நான் ப்ரிமிட்டிவில் அரேஸ், கிளாஸ், ஸ்டாக், கியூ, லிஸ்ட், இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதிகமான வேல்யூஸ், மல்டிபிள் வேல்யூஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம். அதுக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் தனி ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை பார்க்கலாம், அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு வேரியபிள்னால் என்னென்னு பார்த்துட்டோம், கிளாஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், அதே மாதிரி ஆப்ஜெக்ட்னால் என்னென்னு பார்த்துட்டோம். சரி, மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். அந்த வேரியபிள் அப்படியே இருந்தால் போதுமா? அந்த வேரியபிளை யூஸ் பண்ணணும்ல. இப்போ நான் வந்துட்டு ரெண்டு வேரியபிள் வச்சுருக்கேன், ரெண்டு நம்பர் வச்சுருக்கேன் சரியா. வேரியபிள் ஏ, வேரியபிள் பி. அதாவது அந்த ப்ரோக்ராமிங்கில் ஜாவாவில் வந்து இப்போ நம்ம நம்பர்னால் இன்ட் யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இன்ட் ஏ, இன்ட் பி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அதை போயிட்டு நம்ம ஏதாவது பண்ணணும்ல, சும்மா வச்சுருக்கிறதுக்கு எதுக்கு நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் வைக்க போகிறோம். ஸோ அதை பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் எழுதுகிறோம். அந்த மெத்தட்குள்ளே இதை டிஃபைன் பண்ணுறோம்.
ஏ ப்ளஸ் பி நான் வந்து அடிஷன் பண்ண போகிறேன்னா அடிஷன் ஆஃப் அப்படின்னு போட்டு உள்ளே அந்த அடிஷன் பண்ணுறதுக்கான டைப்பை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். சரியா? இது வந்துட்டு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஒரு ஆள் வந்து ஒவ்வொரு டேர்ம்ஸ் பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து ஜாவா அப்ளிகேஷன் ஜாவா ஃபைல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜாவான்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு .java அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் இருக்கணும். இதுதான் ரொம்ப பேசிக்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் கிளாஸ் நேமில் தான் அந்த ஃபைல் இருக்கணும். இது 2வது பேசிக். இப்போது நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். கிளாஸ் நேம் சாம்பிள்னு வைக்க போகிறேன். ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கிளாஸ் அப்படின்ற கீவேர்டு கொடுத்துட்டு சாம்பிள் அப்படின்ட்டு அந்த கிளாஸ் நேம் வைங்க. அதுக்கப்புறம் கர்லி ப்ரைஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெயின் மெத்தட் எழுத போகிறோம். மெயின் மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டோம். அந்த ப்ரோக்ராமை வந்து அப்படியே வச்சுருந்ததுனால நமக்கு யூஸ் இல்லை. அதை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம அடிஷன் பண்ணுறோன்னா அந்த அடிஷன் பண்ணுறதை நம்ம பார்க்கணும். அதுக்கு அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகணும்ல. ஸோ அந்த ரன் பண்ணுற கம்பைலருக்கு வந்து எங்கேருந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் சொல்லணும். நம்ம சொல்லணும் இல்லை, அந்த டிஃபால்ட்டாகவே எழுதி வச்சுருப்பாங்க. ஜாவாவை பொறுத்த வரைக்கும் மெயின் மெத்தடில் உள்ள ஃபஸ்ட் லைன்லேருந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். சரி, இப்போ நான் மெயின் மெத்தடே இல்லாமல் ப்ரோக்ராம் எழுதுகிறேன் அப்படின்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் தான் அடிக்கும். ஸோ மெயின் மெத்தட் ரொம்பவே முக்கியம். ஸோ அதோட சின்டாக்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த மெயின் ஆஃப்குள்ளே வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு ஸ்ட்ரிங் பேரண்ட்டை பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட சின்டாக்ஸ் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப், அது வந்து அரே, அப்புறம் ஆர்குமெண்ட் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன லைன்ஸ் ஆஃப் கோட் என்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? இதுதான் வந்து சும்மா சிம்பிள் சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த கிளாஸில் வந்து இது க்ரியேட் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ நம்ம வேரியபிள் பற்றி படித்தோம். ஸோ அதனால் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். மேலே கிளாஸ்க்குள்ளே பப்ளிக் இன்ட்டு ஏ அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேவா? ஏன்னு மட்டும் வச்சுருக்கேன். அதே மாதிரி பப்ளிக் இன்ட்டு பின்னு மட்டும் வச்சுருக்கேன். இப்போ நமக்கு வந்துட்டு மெயின் மெத்தட் இருக்குது, வேரியபிள் இருக்குது, கிளாஸ் இருக்குது. நம்ம இன்னொரு டேர்ம் பார்த்தோம் இல்லையா, ஆப்ஜெக்ட் அப்படின்ற டேர்ம். அந்த ஆப்ஜெக்ட் டேர்ம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போது இது நான் பப்ளிக்னு தானே வச்சுருக்கேன் இல்லையா? இன்னொரு மெத்தட் எழுத போகிறேன். சரியா? இன்னொரு மெத்தடில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாஸ் நேமுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். கிளாஸ் நேம் எனக்கு சாம்பிள் ஆப்ஜெக்ட் 1ன்னு கொடுத்துட்டு நியூ சாம்பிள் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்புறம் அந்த டாட் போட்டு அந்த வேரியபிளை வாங்கலாம். ஸ்டாட்டிக் அண்ட் நான் ஸ்டாட்டிக், அதாவது இன்னொரு மெத்தட் வச்சுருக்கேன். அது வந்து நான் ஸ்டாட்டிக்காக வச்சுருக்கேன். ஸ்டாட்டிக் அப்படின்ற ஒரு கீவேர்டு இல்லாமல் இன்னொரு மெத்தட் எழுதியிருக்கேன். அந்த மெத்தடை நீங்கள் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அந்த மெத்தடை நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஆப்ஜெக்ட். எங்கே வேணாலும் ஒரு கிளாஸோட ஒரு மெத்தட்ஸையும் ஒரு வேரியபிள்ஸையும் வந்து எந்த ஒரு கிளாஸ்லேயும் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரைவேட்டாக இருந்தால் அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக்காக இருந்தால் எந்த ஒரு கிளாஸ்லேருந்தோ அதுக்கு ஆப்ஜெக்ட்டு க்ரியேட் பண்ணி இந்த வேரியபிளையோ இந்த மெத்தடையும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சரி, இந்த ஆப்ஜெக்டை பற்றின இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்குது. இப்போ நான் அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்ல, க்ரியேட் பண்ணுறப்போ டிஃபால்ட்டாகவே அந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் ஆகிருக்கும். அதாவது அது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அதோட சின்டாக்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா மெத்தட் மாடி இருக்கும். பப்ளிக் அந்த கிளாஸ் நேம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னால் உள்ள பாராமீட்டர் எதுவும் இருக்காது. உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்கோம். அதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டேன்னா அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களா அதுக்கு தான் அந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டராகவும் இருக்கும், பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேம் சின்டாக்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரம் பாஸ் பண்ணியும் போடலாம். ஸோ எனக்கு சாம்பிள்ங்கிற கிளாஸ் நேம்னால பப்ளிக் சாம்பிள், அப்புறம் வந்து நான் வந்து ஒன்றுமே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலை இல்லையா. இதே வந்துட்டு நான் பப்ளிக் சாம்பிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி ஸோ இன்ட்டு பி நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ப்ரைவேட்டாக வேரியபிள் வச்சுருக்கேன்ல, ஸோ அதை இங்கே வந்து உள்ளே வந்து எனக்கு தேவைன்னா அசைன் பண்ணிக்கலாம்.
பப்ளிக்காக வச்சுருக்கிறத இங்கே வந்து தேவைன்னா வந்துட்டு நான் வந்துட்டு திஸ் டாட் அப்படின்னு சொல்லிட்டு அக்சஸ் பண்ணி இதை வந்து அசைன் பண்ணிக்கலாம். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் கீவேர்ட் பற்றியும் சொல்லிட்டோம். இந்த திஸ் கீவேர்டுங்கிறது அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த மெத்தட் அந்த வேரியபிளை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து திஸ் கீவேர்ட் சொல்லி கொடுத்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கோ அதை அந்த வேல்யூவே எடுத்துகிட்டு வரும். இப்போ நம்ம வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டோமா, கன்ஸ்ட்ரக்டர் பார்த்துட்டோம். சரி, வேறு என்ன இருக்குது? இதுலேயே வந்து 2 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வருவாங்க. ஜாவான்னு எடுத்துட்டாலே 2 இன்டர்வியூ கொஸ்டின் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று மெத்தட் ஓவர்லோடிங், இன்னொன்று மெத்தட் ஓவர் ரைடிங். ஓவர்லோடிங்னா என்னங்கிறது இப்போயே பார்த்துரும். இப்போ நான் சொன்னல அடிஷன் ஒரு மெத்தட் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதே மெத்தடை இப்போ வந்து பப்ளிக் அதோடது வந்து அடிஷன் ஆஃப் இன்ட் ஏ இன்ட் பின்னு வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ ரிட்டன் டைப் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, இன்ட்டாக கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரிட்டன் கொடுத்துட்டேன். ஸோ அதே மெத்தடை அது கீழே எழுத போகிறேன். இன்னொரு ஆர்குமெண்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். அது ஒரு சேஞ்ச் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ மெத்தட் நேம் சேம், ரிட்டன் டைப் சேம், எல்லாமே சேம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட், செகண்ட் மெத்தட் இது என்ன பண்ணுதுன்னா, இது வந்து ரெண்டுமே வந்து ஓவர்லோடிங் மெத்தட் இல்லையா. மெத்தட் நேம் சேம், ஆர்குமெண்ட் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் அப்படின்னா இது ஓவர்லோடிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டர்லேயும் இதே தான் நம்ம இப்போ பண்ணோம். சேம் கன்ஸ்ட்ரக்டர் நேம் கொடுத்தோம், ஆனால் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுவும் வந்து ஓவர்லோடிங் மெத்தடாக ஆக்ட் ஆகும். ஸோ சேம் மெத்தட் நேமில் நமக்கு டிஃப்ரெண்ட்டான வந்து ஆர்குமெண்ட், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இல்லை ரிட்டன் டைப் இருக்கலாம், அதை மட்டும் மாற்றி பார்ப்போம். அது வந்து ஓவர்லோடிங் ஆக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆக்ட் ஆகாது. ஸோ அதோட சின்டெக்ஸ், அந்த சிக்னேச்சர், அந்த சின்டெக்ஸையும் வந்து அது மாற்றிடும். அதனால் அதோட அந்த சின்டெக்ஸ் அப்படியே தான் இருக்கும். உங்களோட பேராமீட்டரோட சேஞ்சஸ் மட்டும்தான் வந்து இதில் இருக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து ஓவர்லோடிங். ரெண்டாவது ஓவர் ரைடிங். இப்போ இன்னொரு கிளாஸ் போயிடுவோம். கிளாஸ் பேஸ் கிளாஸ் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு உள்ள வந்துட்டு ஒரு மெத்தட் எழுதுகிறேன். பப்ளிக் வாய்ட் அப்புறம் வந்துட்டு கால்குலேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சும்மா நான் ஏதோ வந்து கால்குலேஷன் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து பப்ளிக் கிளாஸ், இன்னொரு என்ன கிளாஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டா சப் கிளாஸ். அது பேஸ் கிளாஸ், இது சப் கிளாஸ். ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு அந்த கிளாஸ்க்கு, அந்த பேஸ் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த பேஸ் கிளாஸில் வச்சுருக்கோம்ல அதே மெத்தட் நேம் கால்குலேஷன் ஆஃப்னு சொல்லி எழுதி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேல்யூஸை வந்து நம்ம இங்கே கீழே கொடுத்தோம் அப்படின்ட்டா ஸோ இது என்ன ஆகும்னா மேலே உள்ள மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே இந்த மெத்தடை கால் பண்ணும்போது இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன அப்டேட் பண்ணீங்களோ அதுதான் எக்ஸிக்யூட் ஆகி வருமே தவிர ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோங்கிறது ஓவர் ரைட் இருக்காது. ஸோ இதை தான் வந்து ஓவர் ரைடிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கில் வந்துட்டு இப்போ நம்ம டேட்டா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாவை வந்து எப்போவுமே வந்துட்டு வெளிப்படையாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் கண்டிஷன் நீங்கள் வேரியபிளை வந்து ப்ரைவேட்டில் வைங்க. அப்படி மீறியும் உங்களுக்கு அதை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கெட்டர் அண்ட் செட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டர் அண்ட் செட்டரோட சின்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர், அதாவது ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த மெத்தடுக்குள்ளே திஸ்க்குள்ளே அந்த வேல்யூவை திஸ் டாட் வேரியபிள் 1 அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஈக்குவல் டு அந்த வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து செட்டரில் அசைன் ஆகிடும். இதுவே வந்து கெட்டர் அப்படின்னா அதே வேல்யூவை நீங்கள் ரிட்டன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சேஃப்டியாக மற்ற யாருமே வந்து அந்த வேரியபிளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாதபடி இருக்கும். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேரியபிளை ப்ரைவேட்டாக வந்து டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணணும். ரெண்டாவது கெட்டர் அண்ட் செட்டர் வந்து மூலமாக நீங்கள் அந்த வேரியபிளை அக்சஸ் பண்ணணும், வேல்யூ செட் பண்ணணும். ஓகேவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் வந்து இதை பார்த்துட்டோம். நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னால் என்ன, வேரியபிள்னால் என்ன, மெத்தட்னால் என்ன, மெயின் மெத்தடோட வேலை என்ன, ஏன் மெயின் மெத்தட் யூஸ் பண்ணுறோம்,
அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹெட்டர் செட்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே மாதிரி வந்துட்டு மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னன்னு சொல்லியும் பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிம்பிள் டேர்ம்ஸ் தெரிஞ்சாலே அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அட்வான்ஸ்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த சிம்பிள் டேர்ம்ஸ் தெரிஞ்சே வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஜாவாவை கோட் பண்ணி போக முடியும். இதான் வந்து ஜாவாவோட பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.